வணக்கம் ப்ளூபெல் டாரட் வியூவர்ஸ். ஸோ இன்னைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீடிங் அண்ட் ஸ்ப்ரெட் ஏற்கனவே எடுத்துட்டேன். அண்ட் இந்த ரீடிங் வந்து வாட் நெக்ஸ்ட், அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு ரீடிங். ஸோ ஃபர்ஸ்ட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 8 of Wands வந்திருக்கு. வெரி பியூட்டிஃபுல் கார்டு. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இது ஒரு விஷயம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்க போகுது. நீங்கள் மேபி ரொம்ப நாள் வெயிட் பண்ண ஒரு விஷயமா இருக்கலாம், ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்க போகுது. ஓகே, டைம் லைன் வந்து பார்த்தீங்கன்னா 8 daysக்குள்ள அப்படின்ற மாதிரி இருக்குது. ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மணி ரிலேட்டடாக இருக்கலாம். எது நீங்கள் மணி யார்கிட்டயாவது எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லை யார்கிட்டயாவது பணம் கேட்டிருப்பீங்க, அது கிடைக்காம இருந்திருக்கலாம், அது ஒரு டிலே இருந்திருக்கும். மணி ரிலேட்டடா, இல்லை போனஸ் ரிலேட்டட், இல்லை வந்து புது ஜாப் ஏதாவது தேடுறீங்க பெரிய பேக்கேஜோட, அப்படி அதில் டிலே இருக்குது அப்படின்னா அதுக்கான ஒரு ரீடிங்காக இது இருக்கும். மோஸ்ட்டாக அது ரிலேட்டடாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த ரீடிங் இருக்கும். ஓகே, ஏன்னா வந்து இல்லை ஃபேமிலியில் ஏதாவது ஒரு மணி உங்களுக்கு வர வேண்டிய சொத்தோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப டிலே ஆன ஒரு விஷயம் ரொம்ப சீக்கிரம் நடக்கிற ஒரு எனர்ஜி இருக்குது. ஓகே, இதுக்கான ரீசன் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து டெல் கார்டு இருக்குது, ஒன்று வந்து கிங் ஆஃப் கப்ஸ் இருக்குது, ஒன்று வந்து 10 of Cups இருக்குது. ரீசன் வந்து இது எப்படி நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது வந்து உங்களுக்கு மேபி 2 இருக்குது. ஒன்று நீங்கள் உங்கள் பிடிவாதத்தில் வந்து இது வரவிடாமல் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிடிவாதம் பண்ணியிருக்கலாம், இல்லை உங்கள் அப்பா ஏஜில் யாராவது ஒருத்தரோடைய பிடிவாதத்தினால இது டிலே ஆகியிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு வரப்போகிறது வந்து மோஸ்ட்டாக வந்து இது வந்து ஃபேமிலி ரிலேட்டடாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்ஹெரிட்டன்ஸ் அந்த மாதிரி உங்களோட சொத்து இந்த மாதிரி, இல்லை உங்களுக்கு ஃபேமிலியில் ஏதாவது பிரிப்பாங்க, திடீர்னு ஏதாவது ஒன்று வைப்பாங்க, அதனால இந்த பணம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மோஸ்ட்டாக வந்து இது உங்கள் ஃபாதர் சைட்லேயோ இல்லை உங்கள் பிரதர் மூலமாகவோ இது ஒரு மேல், அப்படி ஆஃபீஸ்னால் உங்கள் பாஸ் அப்படி இருக்கலாம். பட் 10 of Pentacles வந்து ஒரு ஹாப்பியான ஒரு ஃபேமிலி, ஹாப்பி எனர்ஜி இருக்குது. ஸோ வந்து இது வந்து இதனால் வந்து உங்கள் ஃபேமிலி ஏதாவது பிரிஞ்சிருந்தா கூட அது ஒன்று சேர்ற எனர்ஜி இருக்குது. ஓகே, ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா இனிமே சால்வ் ஆகி அது நல்லா போகிறதுக்கான எனர்ஜி இருக்குது. பாசிட்டிவாக இருக்குது. ஆக்சுவலாக நெகட்டிவாக ஸ்டார்ட் பண்ணாலும் பாசிட்டிவாக முடிகிற ஒரு எனர்ஜி இருக்குது. இது நிறைய பேருக்கு ஒர்க்கில் இருக்கலாம், ஒர்க்கில் ப்ரொமோஷன் அந்த மாதிரி வழியாகவும் வரலாம், அதனால ஒரு போனஸ் இருக்கலாம், இல்லை அதனால ஏதாவது பெனிஃபிட் இருக்கலாம். ஓகே, ஒரு சில பேருக்கு வந்து இது உங்களுடைய நீங்கள் கல்யாணம் பண்ண ஒரு பர்சன் மூலமாகவும் இது இருக்கலாம், இது ஒரு வெட்டிங்னால இருந்திருக்கலாம். ஆனால் இது ஒரு அஃபீஷியல் நல்ல டாக்குமெண்டேஷனோட வர மாதிரியும் இருக்குது. ஒரு சில பேருக்கு மேபி இது வந்து ஒரு வீடு இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கலாக ஒரு விஷயமா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் வெரி பியூட்டிஃபுல் எனர்ஜி. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஸ்லோ, இது வந்து டிலேவாகவும் இருந்திருக்கும், இது வர்றது உங்களுக்கு ஸ்லோவாகவும் இருந்திருக்கும். பட் இப்போ வந்து உடனே வர்ற எனர்ஜி இருக்குது, வர்றது வந்து ரொம்ப ஸ்பீடான ஒரு எனர்ஜியாக இருக்கும். இது வந்து மற்றவங்களுடைய தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ், மற்றவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சம்மந்தமே இல்லாதவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இந்த விஷயத்தில் இருந்திருக்கும். ஓகே, மெசேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இது வெல்த் ரிலேட்டட் அப்படின்றதுக்கான கன்ஃபர்மேஷன் கார்டாக இதை எடுத்துருக்கலாம். அதே மாதிரி டு நாட் பி டெம்ப்டட் டு லோவர் யுவர் ஸ்டாண்டர்ட்ஸ். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உங்கள் ஸ்டாண்டர்டை நீங்கள் கம்மி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து மேபி உங்களுக்கு இந்த பிரிக்கும் போது வந்து மேபி கம்மியாக கொடுக்கறதுக்கோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு இருக்கலாம். அது நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஆனால் வந்து நீங்கள் அதை எவ்வளோ பாசிட்டிவாக கொண்டு போக முடியுமோ கொண்டு போங்க. எதுக்கும் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய இது கிடைச்சா போதும் அப்படின்ற ஆட்டிடியூடில் வராதிங்க. கரெக்டாகவே உங்களுக்கு கிடைக்கும், அதுக்கான சைன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ டு நாட் பி டெம்ப்டட் டு லோயர் ஸ்டாண்டர்ட்ஸ்.
அடுத்தது வந்து இது வந்து ஒரு சிச்சுவேஷன், ஏதோ ஒரு சிச்சுவேஷன் எண்ட் ஆகுது. இல்லை வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவங்க வந்து மேபி தே ஆர் மூவிங் அவுட் அப்படின்ற மாதிரி ஒரு கார்டு. அதுக்கப்புறம் வந்து யாரோ ஒருத்தர் ரொம்ப ஸ்டூப்பிடாக பிஹேவ் பண்ணுறாங்க. இது மோஸ்ட்டாக உங்களோட எனர்ஜியாக இருக்கலாம். மேபி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் பிடிவாதமாக இருக்கலாம். மோஸ்ட்டாக பிடிவாதத்துக்கு தான் இந்த கார்டு வரும். நவம்பர் மந்த் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ப்ரொடெக்டட் ஃப்ரம் நெகட்டிவ் எனர்ஜி. ஸோ மோஸ்ட்டாக வந்து நீங்கள் ப்ரே பண்ணுறது இல்லை, நீங்கள் உங்களுடைய உங்களுடைய ஆன்சிஸ்டர்ஸோட பிளெஸிங்ஸ், இல்லை நீங்கள் ப்ரே பண்ணுற காட் உங்கள் ஃபேவரட் காடாக இருக்கலாம், இல்லை உங்களோட வழியாக உங்கள் ஃபேமிலி ப்ரே பண்ணுற காடோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ப்ரே பண்ணுறீங்களோ இல்லையோ, ஆனால் உங்களுக்கு உங்களை தாண்டி ஒரு எனர்ஜி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுது. இல்லை உங்கள் அம்மா அப்பாவோட ப்ரேயர்ஸாக இருக்கலாம். ஃபேமிலி விஷஸ் கம் ட்ரூ. உங்களுடைய ஃபேமிலியில் நீங்கள் ஆசைப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. இது ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கிறதுனால ஒரு சில பேருக்கு இது ஆஃபீஸில் நடக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். பட் ஒரு 70% க்ரௌடுக்கு வந்து இது வந்து ஃபேமிலி, ஒரு 30% இருக்கவங்களுக்கு இது வந்து ஆஃபிஷியலாக நடக்கும். யூஸ் யுவர் இன்ட்யூஷன் டு மேக் பெனிஃபிஷியல் சேஞ்சஸ். ஸோ உங்களோட இன்ட்யூஷன், உங்களோட ஃபஸ்ட்டு உங்கள் கட் ஃபீலிங் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னும் போது லாஜிக்கை விட உங்களுடைய கட் ஃபீலிங், உங்களோட ஃபஸ்ட்டு ஃபீலிங் என்னவோ அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஜென்ரலாக யூனிவர்ஸ் இதை தவிர்த்து ஜென்ரலாக யூனிவர்ஸ் இந்த 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 ஃபர்ஸ்ட் கார்டு, இந்த 8 ஆஃப் வான்ஸை தவிர்த்து கேட்ட ஒரு எனர்ஜி, இந்த கார்டு இந்த ரிலேட்டட் இல்லாமல், இந்த பென்டக்கிள்ஸ் அண்ட் இந்த டிலே ஒரு கார்டு தவிர்த்து ஒரு எனர்ஜி கேட்டதுக்கு வந்து யூனிவர்ஸ் கொடுத்த கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீகன்சலேஷன் இருக்குது. ஸோ ஏதாவது ஒருத்தவங்க பிரிஞ்சு போனவங்க திரும்ப வரத்துக்கான அறிகுறி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நியூஸ் ஆஃப் அ பர்த் ஆர் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இதர் உங்களுக்கு புது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இல்லை ஃபேமிலிலையோ இல்லை உங்களுக்கோ வந்து ஒரு குட் நியூஸ், பர்த், குழந்தைங்க சம்மந்தமான ஒரு நல்ல நியூஸ் வர்றதுக்கான எனர்ஜி இருக்குது. அடுத்தது வந்து ஹாப்பினஸ் அப்படின்ற கார்டோட யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த விஷயத்தை எண்ட் பண்ணுறாங்க. அது தவிர்த்து அடிஷ்னல் கார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட பேக் ஆஃப் த டெக்கில் வந்து ஒரு சீக்ரெட் அட்மைரர் இருக்காங்க. அப்புறம் இந்த மோஸ்ட் டிஃபிகல்ட் பார்ட் ஆஃப் அ சிச்சுவேஷன், ஏதோ ரொம்ப பிரச்சனையாக இருந்த ஒரு விஷயம் முடியுது. அண்ட் மணி ஆர் ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட்டன்ஸ் மூலம் ஏதோ ஒரு பணம் வந்து உங்களுக்கு வருது அப்படின்றது இந்த டெக்கோடைய லாஸ்ட் 3 கார்ட்ஸில் இருந்தது. ஸோ அது வந்து ஒரு அடிஷ்னல் க்ளூவாக எடுத்துக்கலாம். அண்ட் மோஸ்ட்டாக வந்து இது வந்து 99% வந்து எதர் உங்கள் ஜாப்லேயோ இல்லை உங்களோட ஃபேமிலிலேயோ வந்து ஒரு டிலே ஆன ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப சாலிடாக லாங் டேர்ம் பெனிஃபிட்டோடு உங்களுக்கு வர்றதுக்கான எனர்ஜி இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ரீடிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.